எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து வந்து நம்ப மெத்தட்ஸ்க்கும், கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்த்திருந்தோம். எப்படி நம்ம கிரியேட் பண்றோம், எப்படி மெயின் மெத்தட்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோன்றதெல்லாம் பார்த்திருந்தோம். அதிலேயே வந்து 2 வழியா பார்த்திருந்தோம். ஒரு வழியா வந்து நம்ம நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் வித் நோ ஆர்குமென்ட் மெத்தட்ஸோட டிஃபரன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். ஃபைனலா இன்னொரு வழியாக நம்ம பாராமீட்டரைஸ் மெத்தடும், பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரோட டிஃபரன்ஸ் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, திஸ் கீவேர்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். திஸ் கீவேர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேக்கேஜ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். திஸ்ன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். திஸ்ன்னு கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அண்டர்ஸ்கோர் நான் போட்டுக்கிறேன். திஸ்க்கு பேக்கேஜ்ல வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்துட்டு என்னன்னா, பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ண உடனே மெயின் மெத்தட நான் வந்து உள்ள கொண்டு வந்துக்கிறேன். உள்ள கொண்டு வந்த பின்னாடி திஸ் பத்தி நான் சொல்றேன். திஸ் கீவேர்டுன்றது வந்துட்டு என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டோட கரண்ட் அட்ரஸ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது திஸ் கீவேர்ட் வந்துட்டு என்னன்னா, இட் வில் பி ஹோல்டிங் த அட்ரஸ் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்ட். த அட்ரஸ் ஆஃப் த கரண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்னா, அதுக்கு வந்து ஒரு அட்ரஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். அந்த அட்ரஸ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த திஸ் கீவேர்ட். இந்த திஸ் கீவேர்ட் எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னா, நான் ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸோட பயன்படுத்தலாம். தென் கன்ஸ்ட்ரக்டர்ஸோட நம்ம பயன்படுத்தலாம். பட் ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸோட நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ, இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் நான் வந்து எடுத்துக்கிறேன். வாய்ட் M1 சொல்லிட்டு. அதில வந்துட்டு நான் வந்து பாராமீட்டரைஸ்ட் மெத்தடாவ எடுத்துக்கிறேன். ஸோ, ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்ல நான் இன்டிஜர் டேட்டா டைப் குடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு வேரியபிள் ஐன்னு சொல்லி நானு குடுத்துக்கிறேன். பப்ளிக்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக் மாடிஃபையர வந்து உள்ள கொண்டு வந்துக்கிறேன். ஸோ, இப்ப வந்து நம்ம ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெளியிலேயே ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் எடுத்துக்க போறேன். இன்ட் ஐ சேம் நேம்லயே நான் எடுத்துக்க போறேன். ஸோ, இந்த எடுத்துக்கக்கூடிய வேரியபிளுக்கு நான் வந்து ஒரு 100ன்னு சொல்லிட்டு நானு இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ மெத்தட்ல ஃபார்மல் ஆர்குமென்ட்டும் நான் ஐன்னு சொல்லிட்டு தான் ஒரு வேரியபிள் நேம் குடுத்துருப்பேன். அதேபோல ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் அவுட் சைட் த மெத்தட் அதுக்கு வந்துட்டு ஐன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி நானு 100ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து திஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றத நான் உங்களுக்கு காட்டப் போறேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஐன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நானு மெயின் மெத்தட் வந்துட்டு இப்ப வந்து என்ன கைஸ், இது மெத்தட் வந்துட்டு நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது நான் ஸ்டாட்டிக் மெத்தட். நான் ஸ்டாட்டிக் மெத்தட் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறனால, பேசிக்ஸ் அப்படின்ற கிளாஸுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ, பேசிக்ஸ் கைஸ், இங்க நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என்ன சொல்லுங்க பார்ப்போம்? எப்பயுமே கிளாஸ் வந்து ஷுட் ஸ்டார்ட் வித் கேப்பிட்டல். ஸோ, இத நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ, நான் இப்ப ரீநேம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த தப்ப திரும்பியும் வராத மாரி நான் பார்த்துக்கிறேன். சரி கைஸ், இப்ப நம்ம மெயின் மெத்தட்ல வந்து பேசிக்ஸ் அப்படின்ற கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ, நியூ பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ, இது கிரியேட் பண்ணிட்டு இப்ப மெத்தட்ன்றனால நான் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுக்கணும். அதனால பேசிக்ஸ் அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் B1ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஈக்குவல் டூ அந்த ஆப்ஜெக்ட்க்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ, இப்ப வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, B1 அதாவது ரெஃபரன்ஸ் வேரியபிள வச்சு நான் மெத்தட கால் பண்ணும்போது, எனக்கு ஐ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ, இங்க வந்து என்னன்னா பாராமீட்டர்ஸ் மெத்தட். அதனால நம்ம வந்து உள்ள ஏதாவது வேல்யூஸ் குடுக்கணும். ஸோ, நான் 10ன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். ஸோ, பேசிக்ஸ்ன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் B1 அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். அந்த B1 நான் வச்சு மெத்தட் M1 வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது நான் வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸா 10 வந்து நான் வேல்யூ நான் பாஸ் பண்றேன். அது வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் போய் ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். எப்பயும் போல நான் சொல்றது தான். இங்க வந்து நானு பிரிண்ட் தான் பண்றேன். ஸோ, ஐ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்ப வந்து இங்க என்ன ஆப்பரேஷன் வந்துட்டு போகும்னா, கோட வந்து நான் அப்படியே பிரேக் டவுன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்து நானு மெத்தட் M1 வந்து நான் கால் பண்றேன். ஸோ, இது நான் கால் பண்ணும்போது, எனக்கு வந்துட்டு M1 மெத்தடுக்கு போகும். ஸோ, M1 மெத்தடுக்கு போயிட்டு, இங்க வந்து என்ன ஆகும்னா, M1 ஆஃப் 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூஸ எடுத்துக்கும். ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அதாவது இந்த டேட்டா டைப் இன்டிஜர் வித் த ஐ வேரியபிள் இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து அந்த 10ன்ற வேல்யூ ஆக்சுவல் வேல்யூஸா ஆக்சுவல் ஆர்குமென்ட்டா நம்ப மெயின் மெத்தட்ல வேல்யூ பாஸ் பண்ணியிருப்போம்ல, அத எடுத்து இது ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, நம்ம வந்து இங்க ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்றோம். அதனால இப்ப எனக்கு 10ன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ, இப்ப நான் வந்து ரன் பண்ண போறேன்.
ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு 10ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. பட் இங்க வந்துட்டு எனக்கு என்னன்னா ஒரு பாசிபிலிட்டி. எனக்கு வந்துட்டு ஒரு ரெக்வயர்மென்ட் இருக்கு. என்னன்னா, எனக்கு வந்து 100 பிரிண்ட் பண்ணணும் இங்க. எப்படி நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து பேசிக்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஜெக்ட்க்கு வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஐ அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி 100ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். அது வந்து நம்மளுக்கு பேசிக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்ல வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த 100 வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அத நான் பிரிண்ட் பண்றதுக்கு தான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்க்கு தான் நம்ப திஸ் கீவேர்ட் வந்து மெயினா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் வந்து திஸ் கீவேர்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ன்னு சொல்லி குடுத்துட்டு, திஸ் டாட் ஐ அப்படின்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். இது வந்து என்ன பண்ணும்னா, இது வந்து எனக்கு வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஐ நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஐ ஈக்குவல் டூ 100 அத தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எனக்கு பிரிண்ட் ஆகுறது வந்துட்டு என்னான்னா, எனக்கு வந்து அவுட்புட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு திஸ் டாட் ஐ அப்படின்றப்ப 100 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் எனக்கு 10 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பேசிக்ஸ்ன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸ தான் வந்து நம்ப நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஐ 100ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த அட்ரஸ் வந்துட்டு நம்ப திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது, அந்த திஸ் கீவேர்ட் அதோட அட்ரஸ ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். நான் ஒண்ணுமே பண்ணல. இங்க வந்து ஒரு மெத்தடுக்குள்ள அத நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். அத நான் பிரிண்ட் பண்ணும்போது, அந்த ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸ்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ, அத வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ எனக்கு 100ன்ட்டு இங்க எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்ப நான் ரன் பண்ண போறேன். இப்ப நான் ரன் பண்ணும்போது எனக்கு 100ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து திஸ் டாட் ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னொரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா, அந்த அட்ரஸ கூட என்னால பிரிண்ட் பண்ண முடியும். எப்படின்னா, திஸ்ன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். திஸ்ன்னு குடுக்கும்போது, இங்க பாருங்க. திஸ் வந்து அந்த அட்ரஸ தான் பாயிண்டர் பண்ணியிருக்கு. இங்க வந்து பேசிக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்க்கு அட் சம் ஹெக்ஸாடெசிமல்ஸ் வந்துட்டு இங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல்ஸ் படி தான் வந்துட்டு திஸ் கீவேர்ட் வந்து அட்ரஸ ஹோல்ட் பண்ணி ஃபைனலா நம்ம வேல்யூஸ எடுத்து குடுக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ரெக்வயர்மென்ட்க்கு திஸ் கீவேர்ட் தான் மெயின் சொல்யூஷன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். இன்னைக்கு வந்து நம்ம திஸ் கீவேர்ட் அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இத்துடன் இருந்து விடைபெறுவது உங்கள் லோகி. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் லோகி. பீஸ் அவுட் கைஸ்.